Hi நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நான் சந்துரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா OnePlus 9RT ஸ்மார்ட்போன். இந்த ஸ்மார்ட்போன் பாத்தீங்கன்னா போன மாசமே லான்ச் ஆக வேண்டியது. ஏனா லீக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தான் வந்துச்சு. இந்த மாசம் லான்ச் ஆயிருந்த Amazon Big Billion Day சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்போன் அவேலபிளா இருக்கும். பிரைஸ் பாத்தீங்கன்னா அந்த 35000 பட்ஜெட்ல தான் வரும். ஏனா Snapdragon 870 கேமரா மட்டும் மாத்தி பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. எனக்கே பாத்தீங்கன்னா டவுட் ஆயிருச்சு. ஒருவேளை இந்தியாக்கு லான்ச் பண்ணாம விட்டுருவாங்களோ அந்த மாதிரி ஆயிருச்சு. நிறைய நண்பர்கள் கேட்கும்போது நான் வேற நம்ம நண்பர்கள்லாம் கேட்கும்போது ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ 1 மந்த் வெயிட் பண்ணுங்க OnePlus 9RT வாங்குறதுக்கு நம்ம 9RT வாங்கிட்டு போயிடலாம் 35000 ரூபாய்க்கு ஸ்னாப்ட்ராகன் பாஸ். எனக்கு பயமாக இருந்துச்சு. நம்ம வேற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணி வச்சிருக்கோமே இவங்க பாட்டுக்கு லான்ச் பண்ணாமல் இருக்காங்களேன்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலர் வேரியண்ட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% லான்ச் ஆயிரும் இந்தியாவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது என்ன ஏதுன்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பா. நம்ம டெலிகிராம் குரூப்கான லிங்க் வந்து கீழே தரேன். அங்கே வந்து நம்ம நண்பரோட கலந்து பேசுங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேளுங்க. நம்ம நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டி ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுறாலும் சரி கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக டெலிகிராம் வந்து கால் பண்ணுங்கள். நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே நண்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 9Rக்கும் 9RTக்கும் ஆரம்பத்திலே தெரிஞ்சது தான். எந்த ஒரு மேஜர் டிஃபரன்ஸுமே இருக்காது. டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போது. மைனூட்டாக கேமரா மட்டும் மாற்றி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வட்டம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ராசஸரே மாற்றுறாங்க. Snapdragon 888 ப்ராசஸரோட பார்த்தீங்கன்னா OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் பார்த்தீங்கன்னா பிரைமரி 48 தூக்கிட்டு 50 மெகாபிக்சல் வித் ஓஎஸோட சோனி சென்சார் IMX 766 பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்சார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். OnePlus 9RT இருக்குது. நான் 9RT ரிவ்யூ போடும்போது வேற லெவலில் இருக்குது. கேமரா 9R சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா OnePlus 9RTக்கு கேமரா ரிவ்யூ கேமிங் ரிவ்யூ எல்லாமே போட்டிருப்போம். அதே மாதிரி 9Rக்குமே பார்த்தீங்கன்னா கேமரா ரிவ்யூ கேமிங் ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் 9R2க்கும் 9Rக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி போட்டிருப்போம். அப்போயே சொல்லியிருப்பேன் அந்த 48 மெகாபிக்சலோட 50 மெகாபிக்சல் நல்லா தான் ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமரா குறைய சொல்ல முடியாது 9R2ன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த பிளாஸ்ட்டு அந்த MediaTek Dimensity 1200 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே நண்பா அப்போ வேணாம் 9RT வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 50 மெகாபிக்சல் சென்சார் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசஸரோட கம்பைன் ஆகும்போது வேறு லெவலில் அவுட்புட் தரும். ஏன்னா Dimensity 1200 மெர்ஜ் ஆகி அந்த கொலாபரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட்டை தான் தந்துச்சு. இந்த வட்டம் Snapdragonோட 888 ப்ராசஸரோட சேரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ப்ராசஸிங் பேக்ரவுண்டில் நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இமேஜோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ க்ரீனு சில்வரு அந்த மாதிரி வந்து விட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40000 ரூபாய்க்கு இருக்கும். ஏன்னா இந்த OnePlus 9R பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 35க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த 35000 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து லாக் பண்ணிடுவாங்க. இந்த 9RTயை பார்த்தீங்கன்னா 40000 ரூபாய்க்கு வந்து வைப்பாங்க. ஸோ 40000 ரூபாய்க்கு Snapdragon 888 அந்த 50 மெகாபிக்சல் வித் ஓஎஸ் சோனியோட சென்சார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 40000 ஒர்த்து. ஏன்னா அதே 40000 ரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த iQOO 7 Realme GT இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குது. பட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அந்த iQOO 7 லெஜெண்ட் Realme GT பார்த்தீங்கன்னா 35க்கு வந்துச்சு. இருந்தாலும் OnePlus Realme கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் OnePlus தான் போவாங்க. எக்ஸ்ட்ரா காசு இருந்தாலும் பரவாயில்ல OnePlus ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குன்னு சொல்லிட்டு. ஸோ 40000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் தான். அது AMOLED 120 Hz அந்த கேமரா பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரியோட வரப்போது 65 வாட்ஸ் சார்ஜ். இது சேம் பார்த்தீங்கன்னா OnePlusோட 9R தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை மாற்றிருக்காங்க, கேமரா மாற்றிருக்காங்க. இது மட்டும்தான் நம்ம மைனூட்டாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது. இன்னொன்று நிறையா பேருக்கு உள்ள பயம் என்னன்னா ப்ரோ இது ஆக்சிஜன் ஓஎஸில் வருமா இல்லை ஆக்சிஜன் ஓஎஸ் ப்ளஸ் கலர் ஓஎஸ் இந்த OnePlus 9R2ல பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ட்விட்டரில் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்துருச்சு. சைனாவில் இது லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸில் தான் லான்ச் ஆக போகுது சைனாவில். ஆனால் இந்தியாவில் யாருக்கட்டும் இல்லை குளோபல் லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் ஓஎஸில் தான் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு தான் சொல்லி OnePlus 9R2 லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸு நார்மலாக ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா கலர் ஓஎஸ் மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வரக்கூடிய எல்லா OnePlus ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் கலந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1 இயரில் பார்த்தீங்கன்னா சைனாவில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் ஆகிற ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் 100க்கு 90% கலர் ஓஎஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ஓஎஸ்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அந்த 10%ல ஏதாச்சும் வாய்ப்புகள் நடந்தால்
பார்ப்போம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை 40,000 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நண்பா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அக்டோபர் 15 இந்தியாவில் லான்ச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதம் கடைசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனது பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ OnePlus 9RT ஆல்ரெடி உங்கள் மைண்டில் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கன்ஃபார்மாக இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் பண்ணலாம் நண்பா. OnePlusலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் கேமரா உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபோன் லான்ச் ஆனோடனே கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ எல்லாமே டெடிகேட்டடாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.